ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நாம் சோயா கீமா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோயா சங்க்ஸை ஹாட் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் போட்டு அதை வடிகட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எல்லா ஸ்பைசஸும் போட்டு தாளிச்சிக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க சோயாவை அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். 1/4 கப் பட்டாணியை வேக வச்சு அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நாம் வேக வச்ச சாதத்தை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி மேலே கருவேப்பிலை சேர்த்து இறக்கிக்கலாம். சுவையான சோயா கீமா ரைஸ் ரெடி.